நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பாவக்காய் பொரியல் தாங்க. எனக்கு பாவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோன்னே கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் இப்போ வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். எப்பயுமே சின்ன வெங்காயம் வந்துட்டு பாவக்காய்க்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் போடுவேன். இப்போ நான் 1/2 கிலோ பாவக்காய்க்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது சின்ன வெங்காயன்றது நம்ம இந்த சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தாங்க. அது நல்லா வதங்கினோன்னே அதுலேயே ஒரு 3 4 தக்காளி அரிஞ்சு வச்சு சேர்க்குறேன். இப்போ நான் எப்பயுமே பாவக்காய்க்கு மாத்திரம் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். ஏன்னா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. சிலவங்க அதுக்கு புளி இல்லைன்னா வெல்லம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரி வெல்லம் புளியெல்லாம் சேர்க்க மாட்டேன். 2 தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா போடுவேன், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். இந்த தக்காளியும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு தான் பாவக்காய்க்கு எப்பயுமே நான் செய்வேன். ஏன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்குங்க, அதுக்காக தான். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தாங்க நான் இப்போ சேர்க்குறேன். இதுமாரி தேவையான அளவு மஞ்சத்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுப்போம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நான் அந்த பாவக்காய் அது கூட சேர்ப்பேன். ஏன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற எண்ணெயிலே அந்த பாவக்காய் வெந்துடும். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். தண்ணியோ எதுவுமே சேர்க்காம தான் நான் செய்வேன். ஏன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற எண்ணெயவும் அந்த பாவக்காய்க்கு போதுமானது. அதுக்காக தான். சிலவங்க எண்ணெய் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க வேணால் இந்த பாவக்காய் போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றியாச்சுன்னா அது வேறு ஒரு டேஸ்ட்டில் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கும் போது தான் அது நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஓவராகவும் எண்ணெய் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அது வதங்கிடுச்சு. அதிலே இந்த பாவக்காயும் சேர்க்குறேன். சேர்த்து இதிலேயே தான் நான் இப்போ நல்லா வேக விட்டு எடுப்பேன். எக்ஸ்ட்ரா எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க மாட்டேன் நான். பாருங்கள், இதிலே நம்ம வதக்கி வரும்போது சரியாக இருக்கும். பாவக்காயை நல்ல மெல்லிசாக அரிஞ்சிருங்க. பெருசாக போடும்போது அது வேகிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம மெல்லிசாக அரிஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தாங்க செஞ்சு சாப்பிடுவேன். ஓவராக கசப்பும் தெரியாது. பாவக்காய் நம்ம செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பாவக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்றது. அதனால நான் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்ருவேன். பாருங்கள், பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் அதுக்குன்னு நான் ரொம்ப எண்ணெயெல்லாம் சேர்க்கலைங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா தக்காளி போட்டிருக்கேன் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு, அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய்.